அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் முடிந்ததை பிறருக்கு கொடுக்குறோம். எவ்வளோதான் கொடுத்தாலும் கர்ணனை மாதிரி நமக்கு பேர் வராது. கர்ணனை மாதிரி பேர் வரலனாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிந்த உதவியை இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு, அது எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினங்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்வது நல்லது. இப்போ மகாபாரத போர் நடக்குது. இந்த மகாபாரத போரில் கர்ணன் தாக்கப்படுகிறார். அவர் தேர்லேருந்து கீழே விழுந்து கிடக்கிறார். அப்போது கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப வருத்தப்படுறாரு. மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய வீரன், மிகப்பெரிய கொடையாளி விழுந்து கிடக்கிறானே என்று வருத்தப்படுகிறார். இதை பார்த்தது கேட்ட அர்ஜுனனுக்கு கோபம் கிருஷ்ணன் மேலே முகத்தை திருப்பிக்கிறார். உடனே அதை புரிந்து கொண்ட கிருஷ்ணர், அர்ஜுனா என் கூட கொஞ்சம் வா, கர்ணன் இன்னும் கீழே விழுந்துதான் கிடக்கான், உயிர் போகலை. இந்த நிலையிலையும் அவனுடைய கொடைத்தன்மை எப்படி இருக்கிறது என்பதை நீ பார்க்கலாம், வா என்று அழைத்து செல்கிறார். அர்ஜுனனும் போகிறார். ஒரு வயோதிக உருவம் எடுத்து அந்த கர்ணனை போய் பார்க்குறாரு கிருஷ்ணர். அப்பா, நீ எதை கேட்டாலும் இல்லை என்று கொடுப்பாயாமே, எனக்கு இரண்டு துளி தங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கர்ணனுக்கு சிரிப்பு வருது. நம்ம எந்த நிலையில் இருக்கோம், இந்த இடத்துல கேட்குறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை, எவ்வளோ வேண்டுமானாலும் தரலாம். என் வீட்டிற்கு சென்று என் மனைவியிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன என்னை அலட்சியப்படுத்துறியா, வீட்டுக்கு போக சொல்கிறியா? உங்ககிட்ட தானே கேட்டேன், கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லைனா இல்லைன்னு சொல்லு அப்படின்ற. சரி, என்னிடம் என்னுடைய பல்லில் தங்கப்பல் இருக்கிறது, அந்த தங்கப்பல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு அந்தணன், எலும்பு உன் வாயில் இருக்கக்கூடிய எச்சிற் பொருளை எடுத்துக்கொள்ள முடியுமா? நீ என்ன நினைக்கிறாய்? இல்லை என்று சொல்லிவிடு அப்படின்றலாம். கர்ணனுக்கு ஒன்றும் புரியலை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். அங்கே பக்கத்திலே ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லிலே நபர்ந்து உடம்பு ஊர்ந்து போய் அந்த கல்லில் தன்னுடைய பல்லை வச்சு பெயர்த்து எடுக்கிறார். பெயர்த்து எடுத்து இந்தா என்று கொடுக்குறார். அப்பொழுதும் மிக கோபமாக அந்த திட்டுகிறார். அப்புறம் என்ன செய்வது? ஒரு கத்தியை எடுத்து அந்த பல்லிலே இருக்கக்கூடிய தங்கத்தை உரசி அதை எடுத்து தனியாக பிரித்து அதை கொடுக்குறார். அதில் ஒரு கை ஃபுல்லாக ரத்தக்கரை. என்ன இரத்தக்கரை படிந்திருக்கிறது, ஒரு அந்தணன் இரத்தத்தை தொடலாமா அப்படின்னு சொல்லி மீண்டும் கோபப்படுகிறார். திரும்ப என்ன செய்வது என்று கர்ணனுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. யார் எதை கேட்டாலும் நாம் கொடுத்தோமே, சாகும் தருவாயில் இப்படி ஒரு சங்கடத்தோடு நம்ம சாக வேண்டுமா என்று ஒரு எண்ணம் கர்ணனை வாட்டி வதைக்கிறது. கர்ணன் என்ன செய்கிறான்? உடனடியாக தன்னுடைய வில்லை பார்க்கிறான். நவர்ந்து சென்று வில்லை எடுத்து வான் நோக்கி செலுத்துகிறான். ரொம்ப கடினத்தோடு கை கால் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கிறது. தலையை வில்லின் மீது வைத்து அம்பை செலுத்துகிறான். மிக கடினத்தோடு அந்த செயலை செய்கிறான். வானத்திற்கு சென்று மழை பொழிகிறது. மழை அந்த இரத்தக்கரையை சரி பண்ணி அந்த தங்கம் பளபள என மின்னுகின்றது. அயோத்தியரே, இப்பொழுதாவது இதை பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா அப்படின்னு கேட்க, புன்னகைத்த முறுவலோடு கிருஷ்ணர் தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுகிறார் கர்ணனுக்கு. கர்ணன் அவருடைய பாதத்தில் விழுந்து கதறுகிறான். கண்ணா, நீயே என்னை ஆட்கொள்ள வந்துவிட்டாயா? எனக்கு இதை விட பெரிய பேர் எதுவும் வேண்டாம். நான் வரம் கொடுக்குறேன், எனக்கு எந்த வரமும் வேண்டாம். உன்னை பார்த்ததே எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார். அவர் பாதத்தில் விழுந்து அழுது புலம்பி உயிரை விடுறாரு கர்ணன். அப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு அர்ஜுனனை கிருஷ்ணர். அர்ஜுனன் தலைகுனிகிறான். இது தலைகுனிக்கு என்ன அர்த்தம்? கர்ணனை எல்லோரும் தவறாக நினைத்தார்கள், கிருஷ்ணன் தான் புரிந்து வைத்திருந்தான். அதனால் அர்ஜுனன் தன் தவறை உணர்ந்து தலைகுனிந்தான். அதனால் இப்படி ஒரு பெயர் நம்மால் பெற முடியுமா? முடியாது என்றாலும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்தால் கண்டிப்பாக கர்ணன் பெயர் நிலைத்திருப்பதைப் போல நாமும் ஏதோ ஒரு ஓரத்தில் நம்முடைய பெயரும் இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.